இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக தான் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். 2 நாளாக பார்த்துக்கோங்க, ட்ரெஸ் எடுக்கிறது, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு, அப்புறம் உறவு முறைக்கு சொல்லி அழைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி தான் 2 நாளாக போச்சு. பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா இல்லை எந்திரிக்கவே முடியல. அதனால் ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் போட்டிருப்பேன். இந்த வட்டம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெட்டை பொங்கல் வச்சு எங்கள் அம்மா மண்பானையில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலும், வெங்கலப்பானையில் வந்து வெண்பொங்கலும் வச்சேங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் மண்பானையில் வர்ற அந்த பொங்கி வழிகிற அந்த காட்சியை என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியலை. பட் அது வந்து மேற்கு திசையில் வந்துச்சு. நம்ம வெங்கலப்பானையில் வந்து வடக்கு திசை வந்துச்சுங்க. வடக்கு திசை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குபேர திசைன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையெல்லாம் போட்டு நெய், முந்திரி பருப்பு எல்லாமே தாளித்து விட்டு அழகாக எடுத்து நம்ம வந்து சாமி முன்னாடி வச்சுட்டோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது வந்து போங்கு மரம்னு சொல்லுவாங்க. தேக்கு காட்டிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மரம் வந்து நாங்கள் செஞ்சு தான் இந்த மணப்பலகை வாங்கினேன் குத்து விளக்கு வைக்கிறதுக்காக. இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் குறியீடு தாங்க போட்டுட்ருக்கேன். ஸ்வஸ்திக் வந்து எப்பயுமே போடுங்க. நம்ம பக்கத்தில் எந்த ஒரு தீவினைகள் வந்து நம்ம அண்டாது பார்த்துக்கோங்க. மக்களோட அந்த ஒரு கண்ணேருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் பக்கத்துலேயே வராது. நான் போட்டிருக்க மாதிரி ஸ்வஸ்திக் போடுங்க. சில பேர் வந்து ப்ளஸ் குறியீடு போட்டு வந்து ஸ்வஸ்திக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போடாதீங்க. 2 பொங்கலையும் அழகாக இறக்கி வச்சு வாழை இலை வச்சு வெண்பொங்கல் ஒரு பக்கம், சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி நிரந்தர கலசம் வச்சு மாமா தீபதூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிரந்தர கலசம் வைக்கையில் எப்பயுமே பாருங்கள் ஒரு குட்டி பொருள் தங்கப்பொருள் இருந்துச்சுன்னா வைங்க. அது ரொம்பவே விசேஷம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே துளசி வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்தா. துளசி என்ட்ரி கொடுக்கையில் சபரிமலை பிரசாதத்தோடு தான் வந்து என்ட்ரி கொடுத்தா பார்த்துக்கோங்க. அது வந்து நம்ம அந்த டைம் அந்த மூமெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாமி வீட்டில் அந்த இது கும்பிட்றப்போ ஒரு குழந்த ரூபத்தில் தான் தெய்வங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாமே தீபதூபம்லாம் காட்டிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அமரன் படம் மூவி பார்க்குறதுக்காக உட்காந்தாச்சுங்க. அமரன் படம் மூவி வந்து எப்படி சொல்கிறது, அதை நிறைய பேர் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து டிவியில் பார்க்குறேன். பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருமே அதை பார்த்தா அழுதுருவாங்கன்னு நானும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன். பட் அதை என்னால் அழுகாமல் இருக்க முடியலை. லாஸ்ட்டு மூமெண்ட் எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஒரு மூமெண்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவாங்கங்க. அவ்வளோ ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சு. இந்து, ரெபெக்கா, வர்கீஸ் அவங்க மனசில் எவ்வளோ லாட் ஆஃப் மெமரிஸ் அவங்க வச்சுருப்பாங்க. முகுந்தோட அவங்க காலேஜ் என்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களோட கேட்வாக்காக இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாவோட காம்ப்ரமைஸாக இருக்கட்டும், லாஸ்ட்டாக வந்து அவங்க விட்டுட்டு போகிற அந்த மூமெண்ட்டாக இருக்கட்டும். அவர் சொல்லியிருப்பார், நீ அழக்கூடாது, எனக்கு என்ன ஆனாலும்னு. அதை கண்ட்ரோல் பண்ணி அவங்க இருக்கையில் சத்தியமாக நாங்கள்லாம் அழுதுட்டோம்ங்க. அவ்வளோ ஒரு தாக்கங்கள் அந்த படம்.